புதுச்சேரியில் 8 வயது சிறுமி கடத்தி கொல்லப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்டிருக்கிறார். உலகின் பாதி நாடுகளை சுற்றி பார்த்துவிட்டு இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு பெண்ணை ராஞ்சியில் ஒரு கும்பல் வன்புணர்வு செய்திருக்கிறது. மங்களூரில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியின் முகத்தில் ஆசிட் வீசப்பட்டுள்ளது. சென்னையின் காதல் திருமணம் செய்து கொண்ட பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் பெண்ணின் சகோதரனால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். குஜராத், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பல கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு சமூகமாக நாம் எங்கே சென்றிருக்கிறோம் என்ற ஆழமான ஐயத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்றும், ஒருபுறம் வளர்ச்சி, வல்லரசு, நல்லாட்சி என்று பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம், மறுபுறம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதையின் பிடியில் சீரழிகிற ஜாதி மதவெறி பிடித்தாடுகிற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மானுட நேயத்தை தொலைத்துவிட்டு மிருக நிலைக்கு திரும்புவதை வளர்ச்சி என்று கருத முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல குற்றங்கள் எதுவாயினும் அதன் காரணங்கள் எவையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கு பின்னாலும் இருப்பது மனித தன்மை மறந்து போக செய்யும் என்று சொல்லிவிட்டு, போதைப் பொருட்களுக்கு எதிரான நமது குரல் வலுக்கட்டும், சமூகத்தை சீரழிக்கும் போதை கும்பலுக்கு எதிராக நாம் எல்லோரும் கரங்கள் இணையட்டும், போதையில்லா தேசத்திற்கு பாதை போட ஒவ்வொருவரும் கலைஞர்போம் என்று தன்னுடைய சமூக வலைக்களம் மூலமாக கண்டனத்தை தற்போது மக்கள் நீதி கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சக்தி.